ஃபோன்பேல நீங்க வந்து பயோமெட்ரிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எனபிள் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட்ல இந்த மாதிரி எனபிள் பண்ணிக்கக்கூடிய இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட்டை எப்படி வந்து நம்ம டீஆக்டிவேட் வந்து பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பயோமெட்ரிக் பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து டீஆக்டிவேட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டீஆக்டிவேட் வந்து கேட்கும். டீஆக்டிவேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பயோமெட்ரிக் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்றது வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து பார்த்திக்கலாம், கீழே வந்து காட்டிகிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து டீஆக்டிவேட் வந்து ஆகிடும். இப்போ வந்து திருப்பி ஆக்டிவ் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ் பண்ணி திருப்பியுமே பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஃபோன்பேல நம்ம வந்து செட் பண்ணியிருக்கக்கூடிய பயோமெட்ரிக் பேமெண்ட்டை எப்படி வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.